உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம். சென்னை, நீலகிரி, வேலூர் தொகுதிகளின் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். சென்னையில் நாளை மாலை நடைபெறும் ரோட் ஷோவில் தென்சென்னை, மத்திய மற்றும் வடசென்னை பாஜக வேட்பாளர்களுக்கு பிரதமர் ஆதரவு திரட்டுகிறார். ரோட் ஷோ நடைபெறும் தியாகராய நகர் பாண்டிபசார் சாலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு. காவல்துறை கண்காணிப்பு தீவிரம். மதுரை மற்றும் சிவகங்கை தொகுதி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை பிரச்சாரம். மதுரை பாண்டிகோவில் பைபாஸ் அருகே நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் ஆதரவு திரட்டுகிறார். கடும் நிதி நெருக்கடி இருந்தபோதிலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பெட்ரோல் விலை ₹2 குறைக்கப்பட்டதாக உதயநிதி தகவல். கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மூலம் 3 லட்சம் பேர் பலனடைந்து இருப்பதாகவும் தருமபுரி பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது மாநில தேவைகளை புறக்கணிக்கின்றன. தேசிய கட்சிகளால் எந்த பயனும் இல்லை என்பதாலேயே பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதாக திருவள்ளூர் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் சில அரசியல் கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் நடைபெற்ற விரும்பத்தகாத நிகழ்வு என ஸ்டாலினுக்கு இபிஎஸ் பதில். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது கோயம்புத்தூரில் மின் கட்டணத்தை குறைக்க போராடிய விவசாயிகளை குருவியை சுடுவது போல திமுக அரசு சுட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்று ஜெயிலில் இருக்கின்றனர் அல்லது வெயிலில் இருக்கின்றனர். சிதம்பரம், கரூர், விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று பரப்புரையில் ஈடுபட்ட அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பேச்சு. நாட்டின் பிரதமர் நாட்டின் ஒரு பகுதியான தமிழகத்திற்கு வருவதற்கு திமுகவினர் ஏன் கதறுகிறார்கள் என அண்ணாமலை கேள்வி. கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் எத்தனை கிராமங்களுக்கு சென்று இரவில் தங்கியிருக்கிறார் என்றும் வினா. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் முன் சாலை வசதிகளை திமுக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டினால் கமிஷன் அடிக்கலாம் என திமுக கருதுவதாகவும் கோவையில் பிரச்சாரத்தின் போது பேச்சு. சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களிடம் தபால் வாக்கு சேகரிக்கும் பணி தொடங்கியது. அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள 67 குழுவினர் இன்று முதல் 13ஆம் தேதி வரை தபால் வாக்குகளை பெறுவார்கள். அரசு ஒப்பந்ததாரர்கள் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 5 கோடி ரூபாய் ரொக்கம், 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தகவல். சுமார் 400 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்துள்ளதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் தகவல். கர்நாடகம் மாநிலம் பெல்லாரியில் நகைக்கடை உரிமையாளர் வீட்டிலிருந்து 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் பணம், 3 கிலோ தங்கம், 103 கிலோ வெள்ளி நகைகள் பறிமுதல். நரேஷ் என்பவரை கைது செய்து ஹவாலா கும்பலுடன் தொடர்பில் உள்ளாரா என விசாரணை. வேலூர் மாவட்டம் காங்குப்பத்தில் நடராஜன் என்பவரது வீட்டிலிருந்து 7.5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படையினர். மொட்டை மாடியில் சிதறி கிடந்த பணக்கட்டுகள் யாருடையவை, அரசியல் கட்சிக்கான பணப்பட்டுவாடாவா என்று விசாரணை. சென்னை காசிமேடு பகுதியில் அதிமுக பெண் நிர்வாகி வீட்டில் 13 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். நீலாங்கரை வெட்டுவாங்கேணியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்த 1 கோடியே 65 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் நயினார் நாகேந்திரனின் உறவினர் குணசேகரன் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. கணக்கில் வராத 3,72,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல். மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோவில் போடப்பட்டிருந்த மேடை சரிந்து 7 பேர் காயம். பிரதமர் மோடியை பார்க்க ஒரே நேரத்தில் ஏராளமானோர் ஏறியதால் மேடை சரிந்து விழுந்ததாக போலீசார் தகவல். தான் மாட்டிறைச்சி சாப்பிடுவதாக வதந்தி பரப்பி நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக
மண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் கண்டனம். யோகா மற்றும் ஆயுர்வேதத்தை பல ஆண்டுகளாக கடைபிடித்து வரும் தன்னை பற்றி மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் பதில். ஆஸ்திரேலியாவின் கான்பெரா நகரில் நடந்த ஆசியா ஓசியானிக் சாம்பியன்ஷிப் மாரத்தான் போட்டியில் இந்திய விமானப்படை வீரர் தங்கம் வென்று சாதனை. 24 மணி நேரத்தில் 272 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சாதனை படைத்த அமர்சிங் தேவந்தாவுக்கு இந்திய விமானப்படை வாழ்த்து. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.